நல்ல வார்த்தை தான். சுவனத்தில் எங்களோடு என்றைக்கும் நீங்க இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த மரத்துக்கிட்ட நீங்க போங்க, எங்களோடயே இருக்கலாம் என்ற ஆசை வார்த்தையை இப்லீஸ் தூண்டினா ஆதமும் ஹவ்வாவும் 2 பேரும் மரத்துக்கிட்ட நெருங்கினாங்க. அல்லாஹ் ரப்பனா கீழே இறங்கிப்பா, நான் சொன்னதுக்கு மாற்றமா என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், உங்க அறிவு வேலை செஞ்சது. இப்ப என்ன இருந்துச்சு? நீங்க உங்களுடைய மனோயிச்சை, உங்களுடைய ஆசை காரணமாக நீங்கள் அறிவியல் மீறி தவறான இதுக்கு சென்றிருப்பீர்கள். இப்ப உங்களுக்கு என்ன இல்ல, இங்க உங்களுக்கு வேலை இல்ல, பூமிக்கு இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பூல் இறக்கி விட்டான் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதன் என்பது அவனுடைய அறிவை கொண்டு நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் சிந்திக்கணும். அந்த மக்களை அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப கட்டத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் படிக்க சொல்லி எல்லாம் படிச்சு கொடுத்தாரு. படிப்பதற்கு முன்பாக அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எதை நோக்கி இருந்தது, அந்த மக்கள் எப்படி சுவனர்களாக மாறினார்கள் யோசித்து பாருங்க. அந்த மக்கள் சொர்க்கவாதியாக மாறினார்கள் என்று சொன்னால் எதை கொண்டு அல்லாஹ் மாற்றினான்? திருக்குர்ஆனும் இறைத்தூதருடைய போதனையை கொண்டு அந்த மக்களை சொர்க்கவாசிகளாக மாற்றினார்கள். மிகப்பெரிய மோசமானவர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் மோசமான மக்கள், அந்த மக்களுக்கு சத்தியம் போனது உள்ளத்திலிருந்து. அந்த சத்தியம் மிக வலுவாக இருந்தது. ஏனோ தானது போல மார்க்க உள்ளத்துல வந்து அந்த மார்க்கத்துல உறுதியாக இருந்தாங்க. அந்த மார்க்கத்தை நம்மளும் பின்பற்றோம், அந்த சத்தியத்தை நம்மளும் ஏற்றுக்கிட்டோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவைக்கு ஏற்ப மார்க்கத்தை எடுக்கிறோம். நமக்கு ஏதோ பிரச்சனைனா தாடியை எடுத்துறோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா பள்ளிக்கு வரமாட்டோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா புரோசனாவை பின்பற்ற மாட்டோம், நமக்கு ஏதோ பிரச்சனைனா மார்க்கத்திற்கு புறம் போடுவோம். பிரச்சனையே இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பள்ளியோடு இருப்போம், எதுக்கு பயப்பட மாட்டோம். அப்படி அல்ல. மார்க்கம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் சுவனம். அந்த அடிப்படை, அந்த அறிவித்தான் நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பூமியில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நாளை மறுமையில் சுவனம் கிடைக்கும். எல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பின்னாடி எப்படி வாழ்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களா? யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? அநியாயம் தெரியும், தவறு தெரியும், இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம்? வருஷம் வருஷம் போறோம், வருஷம் வருஷம் நேர்ச்சை பண்றோம், வருஷம் வருஷம் தர்காவுக்கு போறோம், வருஷம் வருஷம் சில காரியம் பண்றோம். அறிவு இல்லைங்குது. மனோச்சியின் காரணமாக, மன சந்தோஷம்